ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாரதிதாசனுடைய ஃபுல் தகவல் வந்து பார்க்கலாம். இது பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கான பிஒய்க்கு வந்து போடுறேன், அதையும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்ரத்னம், கனக சுப்புரத்தினம். இவரோட பெற்றோர் பேர் என்ன அப்படின்னா கனகசபை லக்குமி அம்மாள். மனைவி வந்து பழனி அம்மாள். இவங்களோட மனைவி பேர் வந்து பழனி அம்மாள். பாரதியாருக்கு வந்து செல்லம்மாள்னு வரும். இவர் ஊர் வந்து பாண்டிச்சேரி, ஆனா இப்ப புதுச்சேரின்னு பேர் மாத்திட்டாங்க. இவரோட ஊர் வந்து புதுச்சேரி. காலம் வந்துட்டு ஏப்ரல் 29, 1891 இருந்து ஏப்ரல் 21, 1964 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு, இவரோட வாழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவரோட சிறப்பு பெயர்கள்: புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுமை குயில், பகுத்தறிவு கவிஞர், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. இவர் வந்து பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர் வானதாசன், கம்பதாசன், சுப்ரத்னதாசனா சொல்லதான் சொல்லுவோம். இவரையும் சுப்ரத்னதாசன் சொல்லியிருக்காங்க. சரியா? இவர் வந்து புரட்சி கவின்னு சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா. புரட்சி கவிஞர்னு சொன்னது வந்து பெரியார். இவரோட புனைப்பெயர்கள்லாம் என்னென்னா நிறைய புனைப்பெயர்கள்ல வந்து வச்சு இவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு. அடுத்து அது என்னென்ன புனைப்பெயர்கள் அப்படின்னா கண்டெழுத்து ஓன், அடுத்து கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன், இதெல்லாம் புனைப்பெயர்கள். அடுத்து என்ன அப்படின்னா இவரோட இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா இசை அமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு. இதுல வந்து அழகின் சிரிப்புன்றது வந்து எதோட சிரிப்பு சொல்றாருன்னா இயற்கையை வர்ணித்து சொல்றாரு. இயற்கையின் வர்ணித்து சொல்றதுதான் இந்த அழகின் சிரிப்புன்றது. குடும்ப விளக்குன்றது கற்ற பெண்களை பத்தி சொல்றது. இருண்ட வீடு அப்படின்றது கல்லாத பெண்களை பத்தி சொல்ற நூல். நெக்ஸ்ட் என்னென்ன நூல்: புரட்சி கவி, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணிய துதி அமுது, சுதந்திரம், அப்படி தமிழ் இயக்கம் அப்படின்ற நூலு தான் ஒரே ஒரு இரவு ஒரு நைட்ல உட்காந்து எழுதின நூலு தான் தமிழ் இயக்கம் அப்படின்ற நூல். ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவரோட நாடக நூலெல்லாம் என்னென்ன அப்படின்னம்னா சத்தியமுத்திய புலவர், அமைதி ஊமைன்ற நூலு வந்து தங்க கிளி பரிசு பெற்றது. அமைதி ஊமை, ரணியன் அல்லது இணையற்ற வீரன் சொல்லுவாங்க, சௌமியன், படித்த பெண், இன்பக்கடல், அம்மைச்சி, ரஸ்புட்டின், அமைதி, சௌமியன். அடுத்து பிசிராந்தியர் நாடகத்துக்காக தான் இவர் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாரு. நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா, இதெல்லாம் அவரோட நாடக நூல்கள். உரைநட நூல்கள் 2 தான்: சஞ்சீவி பர்வத்தின் சாரல், இது வந்து ஒரு பொது உடைமை, கம்யூனிஸ்ட பத்தி சொல்றது. அடுத்து வந்து திருக்குறள் உரை, இது வந்து ஒரு உரைநடை நூல். 2 உரைநடை நூல். சஞ்சீவி பர்வத்தின் சாரல் வந்து கம்யூனிசத்தை பத்தியது. அது இவர் வந்து இதழ், இது மேல இருக்கிறது நாடகங்கள். அடுத்து உரைநடை. இவர் நடத்திய இதழ்கள் என்னன்னா 3 இதழ் நடத்திருப்பாரு. முல்லை தான் ஃபர்ஸ்ட் தொடங்கிய இதழ். அடுத்துக்கு வந்து குயிலி, அடுத்து வந்து பொன்னி அப்படின்ற இதழ் வந்து நடத்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவரை பற்றிய தகவல்கள்: பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவரோட பெயரை வந்து பாரதிதாசன் என்று மாற்றிக்கிட்டாரு. அகவல், என் சீர் விருத்தம், அறுசீர் விருத்தம் ஆகிய இவருடைய பாடல்களில் மிகுதியாக இந்த சீர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பாரதியின் மேற்கோள்களுக்கு இணங்க இவர் பாடிய எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற பாடலை கேட்ட அவர் அக்கவிதையை தானே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று சுதேசமித்திரன் இதழில் வெளியிட்டது. ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன். பாரதியார் வந்து சொல்றாரு, நீ வந்து எங்கெங்கும் காணினும் சக்தியடா பாட்டை வந்து பாடுன்னு சொல்லி. அவர் வேண்டுகோளுக்கு இணங்கதான் பாரதிதாசன் வந்து எங்கெங்கும் காணினும் சக்தியடான்னு அவரோட பாட்டை பாடுறாரு. பாடினதுக்கு இந்த பாரதிதாசன் என்ன செஞ்சிருக்காரு, ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியினோட கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி அவரோட சுதேசமித்திரன் இதழை யார் நடத்திட்டு வந்தா, துணை ஆசிரியரா பாரதியார். அந்த பாரதியாரோட இதழான சுதேசமித்திரன்ல இவர் வந்து அனுப்பியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அடுத்து பிரபல எழுத்தாளர்களும் திரைப்பட கதா ஆசிரியர்களும் பெரும் கவிஞரான இவர் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாண்டிச்சேரியில எம்எல்ஏவாக, சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போ? 1954. அப்பதான் வந்துட்டு காமராஜர் முதலமைச்சர் ஆவார் இல்லையா, அப்போ. அடுத்து தந்தை பெரியாரோட வீர தொண்டராகவும் விளங்கியிருக்காரு. அடுத்து தொடக்க கல்வி எங்க கத்தார்னா திருப்புலி சாமியார்கிட்ட வந்து
திருப்புலி சாமியார்கிட்ட தொடக்க கல்வி கற்றிருக்காரு. இவர் தமிழ் யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னா பெரியசாமிகிட்ட தமிழ் கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவரின் கவித்திறனை கண்டு நாவலர் வந்து சோமசுந்தர பாரதி தலைமையில அண்ணா தான் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்தாரு, புரட்சி கவின்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. எப்போ அப்படின்னா 1946. அந்த பட்டம் கொடுத்ததோட இவருக்கு வந்து 25,000 பணமும் நன்கொடையா கொடுத்திருக்காங்க. சரி, இந்த புரட்சி கவின்ற பேரை வந்துட்டு புரட்சி கவினா பாரதிதாசன். அது யாரு கொடுத்தான்னா பேரறிஞர் அண்ணா. யாரு தலைமையில? சோமசுந்தர பாரதி தலைமையில. சரியா? எப்போ கொடுத்தாங்கன்னா 1946 கொடுத்திருப்பாங்க. 46. சரியா? எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க இது கூட சேர்த்துனா 25,000. அவ்வளவுதான். இவருக்கு தமிழ், பிரெஞ்சு, ஏன்னா பாண்டிச்சேரினாலே பிரெஞ்சுக்காரங்க தானே ஆட்சி பண்ணாங்க. அப்ப பிரெஞ்சு மொழி தெரியும், தமிழ் தெரியும், எக்ஸ்ட்ரா வந்து இங்கிலீஷ் தெரியும். அடுத்து ரசூல் கம்சதேவ்னு சொல்றாங்க இல்லையா, அவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் தான். இந்த ரசூல் கம்சதேவ்னா யாருன்னா உருசிய நாட்டுக்காரு. இவர் என்ன வார்த்தை சொல்லியிருப்பான்னா, நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று சொல்லியிருப்பவர் இந்த ரசூல் கம்சதேவ். உருசிய நாட்டு கவிஞர், அதாவது உருசிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. உருசிய நாட்டு கவிஞர். இது ரொம்ப முக்கியமானது, புக்ல உள்ள டேட்டா பாக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளையும் கவிதை வடிவில் தந்தவர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். அது மட்டும் இல்லாம பாரதிதாசன் பெரியார வந்து வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு கவிஞர் அப்படிலாம் சொல்லி புகழ்ந்திருப்பாரு ஒரு பாட்டுல. 6th புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாரதிதாசன் பரம்பரை என்றொரு கவிஞர் பரம்பரை இவரது காலத்தில் உருவாது. பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லிட்டு இவரோட அடுத்தடுத்து வர்றவங்களாம் கவிஞர்கள்லாம் வந்தாங்க. பாரதிதாசன், அவருக்கு கீழே வந்தவர் தான் வாணிதாசன், வாணிதாசன், சுப்புரத்தினதாசன், சுப்புரத்தினதாசன், தாசன் வர்ற பேரெல்லாம் இவர் வழியில வந்தவங்களே, இவங்களோட பரம்பரையா வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 16 வயதில் இவர் புதுவை அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. 16 வயசுல என்ன செஞ்சிருக்காரு, பாண்டிச்சேரியில கல்லூரி பேராசிரியராக பணியாற்றிருக்காரு. 18 வயசுல தமிழ் ஆசிரியராக அரசு கல்லூரியில அரசு கல்லூரியில அதே கல்லூரியில ஒரு தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. அடுத்து தமிழக அரசில் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞருக்கான விருது வந்து பாவேந்தர் விருது வந்து வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து திருச்சியில வந்து பாவேந்தர் யூனிவர்சிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்னு சொல்லி யார் இவரை புகழ்ந்திருக்கா அப்படின்னா பெரியார் வந்து இவரை வந்து புகழ்ந்திருக்காரு. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து புகழ்ந்திருக்காரு. தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அல்லது தன்மான இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு. செக்கு மொழியில் இவரது பாடல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. செக்கு மொழியில வந்து இவரோட பாடல்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, மொழிபெயர்த்திருக்காங்க. யாரு மொழிபெயர்த்திருக்காங்கன்னா கமில் சோலபில். அவர் வந்து செக்கு நாட்டுக்காரு. சரியா? அடுத்து பாரதியாரை முதலில் ஒரு திருமண வீட்டுலதான் சந்திச்சிருப்பாரு. கோபால நாயக்கர் அப்படின்னு வேணுகோபால் அப்படின்றவர் வேணு நாயக்கரா வேணு நாயக்கர் அவரோட வீட்டுலதான் திருமண விழால பாரதியார் முதல்ல சந்திச்சிருப்பாரு. நாடு, மொழி, இனம், சமுதாயம், சீர்திருத்தம் முதலானவற்றில் பாடுபொருளாக கொண்டு இவர் வந்து இயற்றிய நூல் வந்து இரவா இன்ப களஞ்சியம் அப்படின்ற இவரோட நூல் வந்து இரவா இன்ப களஞ்சியம். இது வந்து நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தத்தை பாடுபட்டதுக்காக வந்து இந்த இரவா இன்ப களஞ்சியம்ன்ற நூலை வந்து இயற்றியிருப்பாரு. செழுந்தமிழாக காண ஆவல் கொண்டவர். இவர் வந்து சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு அப்படின்னா பாரதியார். சுப்புரத்தினம் ஒரு கவின்னு சொன்னவர் வந்து பாரதியார். பாரதிதாசன் வந்து தமிழ் கவி, தமிழரின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவின்லாம் சொல்றாங்க. 1900 இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரோட படைப்புகளை வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து வந்து 2001 அக்டோபர் 9 இவருக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க சென்னை அரசு. இவரோட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா தொண்டு செய்வாய் தமிழுக்கு தூயதோரு துறை தோன்றி துடித்தெழுவாய். தொண்டு செய்வான் வந்தாலே பாரதிதாசன். அடுத்து தமிழனுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்ன்னு சொன்னவர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பாட்டுமானி வரும். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றே அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதிதாசன். அடுத்து உள்ளே தொட்டால் உசிரில் இனிக்கும் அப்படின்றது பாரதிதாசன். தேனெங்கும் செந்தமிழே அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். எங்கள் பகைவன் எங்கோ மறைந்தான் அப்படின்றது பாரதிதாசன். சினிமா பாட்டு மணி வரும். உறுதி 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 ஒன்றே சமூகம் சொன்னது பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொன்னவர் வந்துட்டு பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் சொன்னது பாரதிதாசன். எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதாக இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வையகம்னு வந்தாலே பாரதிதாசன். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா அப்படின்னு வந்தாலே பாரதிதாசன். அதாவது தூக்குமரம் எங்கே உண்டாம் தூக்குமரம்னு வந்தாலே பாரதிதாசன்.
எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் சொன்னவர் பாரதிதாசன். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதுன்னு சொன்னது பாரதிதாசன். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஒரு தும்பின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதிதாசன். அவ்வளவுதான். அடுத்து வந்து பிஓக்கு பார்க்கலாம். இவரை பத்தி வந்து இவ்வளவுதான் டேட்டா. பிஓக்கு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா யார் யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.